எல்லாரையும் மொபைல் வந்து யூஸ் வந்து பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் நிறைய பேர் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து மெசேஜ் வந்து பண்ணுறீங்க. அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சால்வ் வந்து பண்ணுறேன். எல்லோரும் 256 GB 128 வச்சுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டோரேஜே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே ஃபீல் வந்து பண்ணுறீங்க. எங்கே தான்ப்பா ஸ்டோரேஜ் வந்து போகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் வந்து சேவ் ஆகிட்டு உங்கள் மொபைலினுடைய ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து எடுத்து வச்சுட்ருக்கு. அது எப்படி க்ளீன் பண்ணிட்டு கிளியர் பண்ணுற சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபும் வந்து போட்டுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரேஜ்னு வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? போய் ஸ்டோரேஜில் போய் இமேஜ் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் செக் பண்ணி பார்ப்பீங்க. அங்கே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க ஸ்டோரேஜ் மட்டும் இப்படி ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன ரீசனால ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே தெரிஞ்சுக்காது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அப்படியே வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு உங்கள் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். எங்கே இருக்குது இந்த ஓகே இதுலேருந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட் சர்ச் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்களா? கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்க வந்து ஆப் லிஸ்ட் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா சம் ஆப்ஸ்லாம் இங்கே வந்து இருக்கும். லோட் ஆகிட்டோம்னா ஜஸ்ட் ஆப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள் ஸ்டோரேஜ் அண்ட் யூசேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணி பாருங்கள் 60 MB தேவையில்லாமல் எடுத்து வச்சுருக்கு. ஓகேங்களா? இது வந்து 60 MB தான், பரவாயில்லப்பா. சரி, இப்போ நான் வந்து இன்னொரு ஆப் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதெல்லாம் எவ்வளோ ஆக்டிவேட் பண்ணிடுறேன் பாருங்கள். அசால்ட்டாக ஒரு 2 GB கிட்ட எடுத்து வச்சுட்ருக்கான் பயவில். சரி, ஓகே, இவனெல்லாம் விடுங்க. இன்னொருத்தர் நம்ம தலைவன் ஒருத்தர் இருப்பான் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு. அவன் பாருங்கள் எவ்வளோ தான் எடுத்து வச்சுக்கின்னு தெரியாமல் அளவே எல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பான். எங்கே இருக்கான் தலைவன் அடியில் தான் இருப்பானே. வரடா உள்ள அந்த இருக்கான் பாருங்கள். அவனை கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் தலைவனா தான் இங்கே பாருங்கள். அசால்ட்டாக அப்படியே 11 GB இது 11 GB யாருன்னு யாருக்குமே டவுட் வராத மாதிரி எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். இது மாதிரி தான் உங்கள் மொபைலில் நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து ஸ்டோரேஜ் எடுத்து வந்து வச்சுருக்கோம். அது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா வந்து கிளியர் வந்து ஆகிட்டு ஸ்டோரேஜ் வந்து கிடச்சிடும். ஓகே, எனக்கு தேவை, அதனால் நான் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஓகே, வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.